நண்பர்களே, மீண்டும் இந்த வீடியோவில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி நண்பர்களே. போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூரில் மலை அண்ட் மோட்டார் ட்ரிப்புன்னு பார்ட் 1ன்னு. இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பார்க்க போகிறீங்க, ஈரோடு அதே மோட்டார் எடுத்துகிட்டு போகிற ட்ரிப்பு தான் இது. கோயம்புத்தூர் கிடையாதுங்க, ஈரோடு நண்பர்களே. மீண்டும் வெல்கம் பேக் டு தி மை சேனல் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம், ஈரோடு இப்போ எந்த வழியாக போகிறோம், ஈரோடு சேலம் பைபாஸ் ரோட்டில் போய் அஸ்வினியர் ரோட்டிலிருந்து நேராக ஈரோடு போய் மோட்டார் இறக்கிட்டு மறுபடியும் ரிட்டன்னு நசீவனூர் வந்து சேலம் பைபாஸ் ரோடை பிடிச்சி தான் வரப்போகிறோம் நண்பர்களே. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இப்போ நம்ம மோட்டார் ஏற்றிட்டு ஈரோடு கிளம்பியாச்சு நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊத்துக்குழியை தாண்டி விஜயமங்கலம் போகக்கூடிய ரோட்டில் போயிட்டுருக்க நண்பர்களே. அது ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனோன்னே லெஃப்ட் சைடில் பெட்ரோல் பங்க் இருக்குது. அதுக்கு தாண்டோன்னே ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். அந்த வழியாக தான் இப்போ நம்ம விஜயமங்கலம் டோல்கேட்டு பக்கமாக போயிட்டு இருக்க நண்பர்களே. அனைவருக்கும் இந்த 60 அடி நீளமுள்ள 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷின் வணக்கங்கள் நண்பர்களே. வெல்கம் பேக் டு தி மை சேனல் நண்பர்களே. வீடியோ யூடியூப்பில் எடுத்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே. ஸோ இதுதான் கோயம்புத்தூர் ட்ரிப்பு பார்ட் 1 வீடியோ நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் போகும்போது என்னோட வீடியோ எடுக்க முடியல நண்பர்களே. கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நண்பர்களே. சிரமத்துக்கு மன்னிக்கவும் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச்சு பேஜ் போட்டு @ரமேஷ் ட்ரக் டிரைவர்னு டைப் பண்ணால் என்னோடய யூடியூப் சேனலில் வர நண்பர்களே. அதில் சப்ஸ்கிரைப்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்னு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க நண்பர்களே. அது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நண்பர்களே. ஏன்னா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்கனால அது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக நன்றிகள் நண்பர்களே. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய், டாட்டா, சியூ நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மலை பார்த்தீங்கன்னா சென்னிமலை நண்பர்களே. இப்போ நம்ம சென்னிமலையை தாண்டி தான் இந்த பக்கம் போய் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விஜயமங்கலம் ரோட்டு பக்கமாக தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு முன்னாடி தான் இந்த ரோடு வந்து போய் ஜாயிண்ட் ஆகும் நண்பர்களே. ஸோ நம்ம அந்த ரோட்டில் தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா எல்லா தோட்டங்கள், காலி இடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலி இடம், தோட்டங்கள் இதாக இருக்குது நண்பர்களே. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக் அதிகமாக இருக்குது நண்பர்களே. எல்லோரும் பார்த்து கொஞ்சம் மெதுவாக, இந்த ரோட்டில் யாராவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து மெதுவாக போய்க்கோங்க நண்பர்களே. ஏன்னா நிறையா டைம் இந்த ரோட்டில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், ஸ்பீடு பிரேக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நண்பர்களே. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பக்கம் பார்த்தாலும் கொஞ்சம் காலி இடங்கள், தோட்டங்கள், வீடுகள், கம்பெனிகள் இந்த மாதிரி தான் இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி தான் காலி இடங்கள், பனைமரம், தென்னை மரம், தோட்டங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விஜயமங்கலம் டோல்கேட்டு பக்கமாக வந்துட்டோம் நண்பர்களே. இதுதான் அந்த பைபாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ரோடு நண்பர்களே. விஜயமங்கலம் டோல்கேட்டு பக்கத்தில் வந்துட்டோம் நண்பர்களே.
நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு திரும்பினா சேலம் நண்பர்களே, இதில் லெஃப்ட் சைடு திரும்பினா கோயம்புத்தூர் நண்பர்களே. இப்போ காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் சைடு திரும்பினோடனே பாருங்கள், ஒன்று தெரியும், டோல்கேட் ஒன்று தெரியும். அதுதான் விஜயமங்கலம் டோல்கேட் நண்பர்களே. இப்போ பார்த்தோன்னே தெரியுதுங்களா, முன்னாடி அந்த போர்டு ஊர் பேர், அந்த ஒவ்வொரு வகையான காரு, லேன், லாரி, பஸ், இது கண்ணா ஒன்றா லேனு, அது தாண்டி தான் டோல்கேட்டு நண்பர்களே. பார்த்தீங்களா, ஒவ்வொரு லேன் 1, லேன் 2, லேன் 3, லேன் 4 இந்த மாதிரி இருக்குது நண்பர்களே. லேன் 5 இதுதான் இந்த பைபாஸோடு வந்து ஜாயின் பண்ணியாச்சு நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம சேலம் நோக்கி திரும்பலாம். சேலம் பக்கமாக திரும்பலாம் ரைட் சைடு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம எங்கன்னா போக போகிறோம், சேலம் பக்கமாக போகிறோம் நண்பர்களே. சேலம் நோக்கி திரும்பலாம் நண்பர்களே. ரோடு கிராஸ் பண்ணி இப்போ விஜயமங்கலம் டோல்கேட்டை தாண்டி நேராக பவானி சேலம் பக்கம்தான் இப்போ நம்ம போய் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே. சாயந்தரம் 5-6 மணிங்கிறனால தான் கொஞ்சம் வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோ முடிவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைட் ட்ராவல் தான் இருக்கும். வீடியோ ஆரம்பிக்கும் போது வேணால் பகல் ட்ராவலாக இருக்கும். ஆனால் வீடியோ முடியும் போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைட் ட்ராவல்ஸ் தான் இருக்குது நண்பர்களே. நைட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோ வந்து அவ்வளோ தெளிவாக இருக்காது நண்பர்களே. இப்போ மணி பார்த்திங்கன்னா 6 மணி நண்பர்களே. இப்போ நாம் சேலம் பவானி பைபாஸ் ரோடு பக்கமாக லெஃப்ட் சைடு பக்கமாகவே போய் கொண்டிருக்கலாம் நண்பர்களே. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைபரே வரமாட்டேங்கிறாங்க நண்பர்களே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால கொஞ்சம் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பெருந்துறை புறவழிச்சாலை பக்கமாக வந்துட்டேன் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி போனோம்னா பெருந்துறை ரைட் சைடு திரும்பினா நேராக பெருந்துறை நண்பர்களே. பெருந்துறை பைபாஸ் பெருந்துறை புறவழிச்சாலை திரும்ப நண்பர்களே. இப்போ அதை தாண்டி தான் இப்போ நம்ம நேராக போயிட்டு இருக்க நண்பர்களே. வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே. மை சேனல் நேம் இஸ் ரமேஷ் டக் வில்வர் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் அன்புக்காக இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து ரன் பண்ண முடியும் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலும் இல்லை, இந்த வீடியோவும் இல்லை நண்பர்களே. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டில் தான் யூடியூப் சேனல் நண்பர்களை ரன் பண்ண முடியும் நண்பர்களே. நண்பர்களே, எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல நண்பர்களே. மை யூடியூப் சேனலுக்குனாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மிக குறைவாக இருக்கிற நண்பர்களே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டு அன்பு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மை சேனலுக்கு சப்போர்ட் அளித்த குறைந்த அளவில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு எனது மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மை யூடியூப் சேனலுக்கு யாரெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அன்பு ஆதரவு தராங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்ட்டு இருக்க நண்பர்களே. ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு மை சேனலுக்கு யாராவது எந்தளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்குள்ள சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன், அந்த ஐடியாவில் இருக்க நண்பர்களே. ஸோ எனக்கு ஆதரவு நீங்கள் கொடுத்த
எனக்கு ஆதரவு கொடுக்கல, என்னுடைய லைஃப்பில் யாரும் ஆதரவு கொடுக்க சப்போர்ட் எதுவுமே இல்லைனாலும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் நாள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் இதே பைபாஸ் ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு முன்னாடி போனோம்னா இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நசீனூர் செல்லும் சாலை அண்ட் ஈரோடு போகும் வழியில் ஒரு போர்டுன்னு வரும் நண்பர்களே. அதை பார்த்து தான் இப்போ நசீனூர் வழியாக தான் நம்ம ஈரோடு போகிறோம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக தொடர்ந்து வாருங்க நண்பர்களே. தொடர்ந்து இந்த பைபாஸ் ரோட்டில் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் நண்பர்களே. எனக்கு பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. அதனால தான் நான் எங்கே போனாலும் லாங் ட்ராவல் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்காக நான் அனுப்புகிறேன் நண்பர்களே. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்களுடைய பயணத்தின் செலவு தான் எங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. ஸோ அதுதான் இந்த லாங் ட்ராவல் பண்ணும்போது வீடியோ எடுத்து போடுகிறேன் நண்பர்களே. ஸோ லாங் ட்ராவல் பண்ணுறது எனக்கு மிகவும் பிடிக்கும் நண்பர்களே. அதனால தான் எந்த ஊர் எங்கே லாங் ட்ராவல் பண்ணாலும் வீடியோ எடுத்து போடுகிறேன் நண்பர்களே. அது உங்களுக்காக தான் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருந்துறையை தாண்டி நேராக பவானி பைபாஸ் பக்கமாக பவானி பக்கம் பைபாஸ் ரோட்டில் போய் கொண்டு இருக்கோம் நண்பர்களே. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு நசீனூர் போகிறதுக்குண்டான ரோடு வந்து கட்டாகும் நண்பர்களே. ஸோ அந்த ரோட்டில் தான் நம்ம கட்டாக போகிறோம் நண்பர்களே. கட்டாகி ரைட் சைடு திரும்பி நேராக போகிறோம் நண்பர்களே. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம பக்கத்தில் வந்துட்டான்னு நினைக்கிறோம் நண்பர்களே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சேலம் பைபாஸ் ரோட்டிலிருந்து ரைட் சைடு திரும்பினா நசியனூர் ஈரோடு நண்பர்களே. ஈரோடு செல்லக்கூடிய ரோடு நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, இந்த ரோடு தான் நண்பர்களே. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம ரைட் சைடு திரும்பி நேராக நசியனூர் போய் ஈரோடு போகிறோம் நண்பர்களே. இதான் நசியனூர் ரோடு உள்ளுக்குள்ளே வந்தாச்சு நண்பர்களே. ரைட் சைடு திரும்பணும், லெஃப்ட் சைடு ரோடு திரும்புவோங்க. அதில் நேராக போனோன்னே இந்த இதுதான் நசீனூர் ரோடு நண்பர்களே. இந்த ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனால் லெஃப்ட் சைடில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது நண்பர்களே. இந்த ஹாஸ்பிட்டல் தாண்டினோன்னே ரைட் சைடு ஈரோடுன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டு போயிருக்கு நண்பர்களே. அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போகிறோம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் போகலாம் நண்பர்களே. அதனால தான் வண்டி ஓரத்தில் நிப்பாட்டிட்டு ஒரு ஒன் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு சின்னதாக ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நண்பர்களே. எனக்கு ஏஜ் ஆகிக்கொண்டே இருப்பதால் நான் புது வண்டி எடுத்திருக்கக்கூடிய இதுதான் நியூ டாடா ஏஸ் நண்பர்களே. இது என்னுடைய ஓன் சிந்திப்பு, கொஞ்சம் டைலாக் நண்பர்களே. கொஞ்சம் யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்து 1,50,000 இந்த மாதிரி ஒரு 1,00,000 மாதம் சம்பாதிச்சு கொண்டிருக்கிற நண்பர்களே. மற்றவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் 1,50,000 சப்ஸ்கிரைபர் வச்சு மாதம் 50,000 1,00,000 சொல்லி நிறைய பேர் யூடியூப்பில் சம்பாதிச்சு கொண்டிருக்கிற நண்பர்களே.
எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் அந்த அளவுக்கெல்லாம் சம்பாதிக்க எனக்கு ஆசை இல்லை நண்பர்களே. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இது நியூ வண்டி, புது வண்டி டாடா ஏசி எடுத்திருக்கனால, அந்த வண்டிக்கு மாதம் மாதம் 10,000 வண்டி டியூ கட்டணும் நண்பர்களே. அதுக்காகனாவது என்னுடைய யூடியூப் சேனல் நேம் ரமேஷ் ட்ரக் டிரைவர் என்ற சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மாதம் 10,000 வண்டி டியூ கட்டுற அளவுக்கு மாதம் 10,000 15,000 யூடியூப்லேருந்து எனக்கு இன்கம் வந்தாலே போதும் நண்பர்களே. ஸோ அந்த அளவுக்குனாவது எனக்கு என்னோடய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. ஸோ நான் வந்து யூடியூப் சேனலில் ஆரம்பித்து கொஞ்சம் வீடியோ இனிமேல் ரெகுலராக போட்டு உங்களுக்கு காட்டுகிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நண்பர்களே, இதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் வீடியோ பார்க்காதவங்க, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்குது நண்பர்களே. அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இப்போ நம்முடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நான் டெய்லி உங்களுக்கு தினமும் வீடியோ எடுத்து போட முடியும் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நண்பர்களே நான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோ எடுத்து போட முடியும். என்னுடைய யூடியூப் சேனலுக்குனாவது கொஞ்ச நாள் சப்போர்ட்டு, உங்களுடைய அன்பும் ஆதரவும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே. ஏன்னா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப கம்மியாக இருக்காங்க நண்பர்களே. நீங்கள் என்னுடைய சேனலில் உள்ள வீடியோவை பார்க்கலினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த யூடியூப் சேனல் நான் எதுக்காக ஆரம்பித்தேன்னு சொல்கிறேன் நண்பர்கள் அதுக்காகத்தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் நண்பர்களே. ஸோ எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறதுக்கு தான் ஆரம்பித்தேன் நண்பர்களே. என்னுடைய சூழ்நிலை, காலம் எல்லாமே இதற்கு ஆப்போசிட்டாக மாறிவிட்டது நண்பர்களே. ஸோ நண்பர்களே, இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பஸ் ஸ்டாண்டை தாண்டி இப்போ தான் மோட்டார் இறக்குற பக்கமாக போய் கொண்டு இருக்கோம் நண்பர்களே. ஈரோடு பஸ் ஸ்டாண்டு பக்கமாக தான் இப்போ நம்ம போய் கொண்டு இருக்கோம் நண்பர்களே. ஏன்னா நைட் டைமுங்கனால கொஞ்சம் தெளிவாக தெரியாது நண்பர்களே. ஏன்னா சிரமத்துக்கு மன்னிக்கவும் நண்பர்களே. ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ பார்த்து இந்த வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு போட்டு கொண்டு இருக்கேன் நண்பர்களே. இப்போ நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா நேராக நசியனூர், ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட்டு திரும்பி மறுபடியும் ரைட்டு திரும்பி போகணும் நண்பர்களே. ஸோ நானே இந்த இடத்துக்கு தெரியாது, கொஞ்சம் மேப்பை பார்த்து தான் போகிறேன் நண்பர்களே. ஸோ இதுதான் பாருங்கள், இந்த ஒரு கடையில் தான் நம்ம மோட்டார் இறக்குறோம் நண்பர்களே. இந்த கடை பேர் என்னென்னலாம் தெரியல நண்பர்களே. ஸோ அதனால் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கடை இருக்குது நண்பர்களே. இதுதான் கடை பாருங்கள் நண்பர்களே. இந்த கடையில் தான் நம்ம திருப்பூர்லேருந்து மோட்டார் ஏற்றிட்டு வந்து இங்கே இறக்கியிருக்கோம் நண்பர்களே. இதுதான் மோட்டார் நண்பர்களே, பாருங்கள் நண்பர்களே. ஸோ சரி நண்பர்களே, வாங்க நண்பர்களே, மோட்டார் இறக்கியாச்சு, கிளம்பலாம். மறுபடி திருப்பூரை நோக்கி பயணம் நண்பர்களே. இதுதான் மோட்டார் இறக்கின கடை நண்பர்களே. ஈரோடு பஸ் ஸ்டாண்டை தாண்டி ஏதோ மேட்டூர் போகிற வழின்னு நினைக்கிறேன் நண்பர்களே. நைட்டு சரியாக தெரில நண்பர்களே. சரி நண்பர்களே, வாங்க நண்பர்களே, மறுபடியும் கிளம்பலாம் நண்பர்களே. இதுதான் மோட்டார் இறக்கின கடை நண்பர்களே. இப்போ கிளம்பி நேராக ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் தாண்டி மறுபடியும் நசியனூர் பக்கமாக வந்து கொண்டிருக்கேன் நண்பர்களே. இது நைட் டைமுங்கிறனால வீடியோ அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது நண்பர்களே. ஸோ நைட் டைம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்க்குற கொஞ்சம் கிளியராக இருக்காது நண்பர்களே. ஸோ அதனால தான் கொஞ்சம் சிரமத்துக்கு மன்னிக்கவும் நண்பர்களே.
ஆனால் நைட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்இடி லைட்டை போட்டு ஓட்டிகிட்டு வரனால நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்போசிட்டில் வர வண்டி சுத்தமாக அதோட தெரிய மாட்டேங்குது நண்பர்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே. ஏன்னா கொஞ்சம் நைட் டைம் எல்இடி லைட்டை போடாமல் நார்மல் லைட்டு போட்டு ஓட்டுங்க நண்பர்களே. உங்கள் ஆப்போசிட்டில் உள்ள வண்டியில் வருபவர்களும் சரி நீங்களும் சரி நல்லா சேஃப்டியாக பயணம் செய்யுங்கள் நண்பர்களே. தயவுசெய்து நைட் டைம் ஆப்போசிட்டில் எதிரில் வர வாகனங்களுக்கு கண்ணு கூசுகிற மாதிரி ரோடே தெரியாத அளவுக்கு எல்இடி லைட்டை போட்டு வராங்க நண்பர்களே. ஸோ அந்த போல் மேக்ஸிமம் எல்இடி லைட்டு நைட் டைம் யூஸ் பண்ண வேணாம் நண்பர்களே. எல்இடி லைட்டு எதுக்குன்னா இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு கரண்ட்டு கம்பத்தில் எல்இடி லைட்டு போட்டிங்கன்னா வெளிச்சம் வரும், நல்லா யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணலாம் நண்பர்களே. நீங்கள் வண்டிக்கு எல்இடி லைட்டு போட்டு யூஸ் பண்ணிட்டு ஓட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர வண்டி ஆக்சிடெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ நண்பர்களே, மேக்ஸிமம் நைட் டைம் பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த எல்லோ கலர் வண்டியை யூஸ் பண்ண பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இது மற்றவங்களுக்கு சேஃபு, உங்களுக்கும் சேஃபு தான் நண்பர்களே. ஒவ்வொரு சில மாவட்டத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டு நீங்கள் வண்டியில் மாட்டியிருந்தீங்கன்னா அதை உடனே பார்த்து போலீஸ்காரங்க டிராஃபிக் போலீஸ் எல்லாம் சேர்ந்து அதை கழட்டிடுவாங்க நண்பர்களே. ஏன்னா அந்த எல்இடி மாட்டுறதுனால உங்களுக்கு நேர் எதிர்த்தாப்புல வர எல்லா வண்டிக்கு எல்லாம் கொஞ்சம் ஆபத்து தான் நண்பர்களே. ஸோ எல்இடிக்கு போல் நார்மல் லைட்டை யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ இந்த நைட்டு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நண்பர்களே. ஏன்னா நைட் டைம் நான் வீடியோ எடுத்து போடுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. ஏன்னா நைட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பவர் பாஸ் எல்இடி போட்டு ட்ராவல் பண்ணுறாங்க நண்பர்களே. ஸோ ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு சுத்தமாக ரோடும் தெரிய மாட்டேங்குது, அந்தளவுக்கு கண்ணு கூசுகிற அளவுக்கு லைட்டை போட்டு வராங்க நண்பர்களே. ஸோ நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நண்பர்களே, நைட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் எல்இடிக்கு பதிலாக நார்மல் லைட்டு வேணால் போட்டு ட்ராவல் பண்ணுங்கன்னா அதுதான் உங்களுக்கு சேஃபு, மற்றவங்களுக்கு சேஃப்டி நண்பர்களே. ஸோ நண்பர்களே, இந்த நைட் வீடியோ ட்ராவல் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடி ஈரோட்டிலேருந்து நசீனர் பைபாஸ் ரோடு ஜாயின் பண்ணி மறுபடி விஜயமங்கலத்தை நோக்கி வந்து இருக்கிறோம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பைபாஸ்லேயே பார்க்குறது வீடியோவை பாருங்கள். நான் நைட் டைம் வீடியோ எடுக்கிறதுனால வீடியோவுக்கு கிளியராக தெரிய மாட்டேங்குது நண்பர்களே. ஏன்னா அந்தளவுக்கு எல்இடி லைட், பவர் பாஸ் எல்இடி லைட் போட்டு வராங்க நண்பர்களே எல்லா வண்டியிலையும். ஸோ பார்த்துக்க நண்பர்களே, இதுதான் நைட் டைம் ட்ராவல் வீடியோ நண்பர்களே. ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷின் வணக்கங்கள் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. வெல்கம் டு மை சேனல் நண்பர்களே. நான் உங்கள் 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷ் பேசுகிறேன் நண்பர்களே. இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கள். மை சேனல் நேம் இஸ் ரமேஷ் டெக் டிரைவர். இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. ஆட்டோவில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆட்டோவில் பயணித்து கொண்டே ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் அந்த வீடியோ மூலமாக காட்டுகிறேன் நண்பர்களே. இனிமேல் நான் போடக்கூடிய அடுத்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. அப்போது தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நண்பர்களே. மை சேனல் நேம் ரமேஷ் ட்ரக் டிரைவர் நண்பர்களே.
நண்பர்களே, சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. யூடியூப்பில் சேனல் கொஞ்சம் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைபில் அதில் அந்த சப்ஸ்கிரைப் அந்த ஐக்கான் என்ற இடத்தில் ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்க நண்பர்களே. அப்போ தான் நான் உங்களுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நண்பர்களே. நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல் நண்பர்களே. மை சேனல் நேம் இஸ் ரமேஷ் ட்ரக் டிரைவர் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் ஆதரவும் அன்பும் இருந்தால் இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து ரன் பண்ண முடியும் நண்பர்களே. உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த யூடியூப் சேனலும் இல்லை, இந்த வீடியோவும் இல்லை நண்பர்களே. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டில் தான் யூடியூப் சேனல் நண்பர்களை ரன் பண்ண முடியும் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, மை யூடியூப் சேனலுக்குனாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் மிக குறைவாக இருக்கிற நண்பர்களே. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டு அன்பு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் மை சேனலுக்கு சப்போர்ட் அளித்த குறைந்த அளவில் உள்ள சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கும் இனிமேல் வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு எனது மிகுந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மை யூடியூப் சேனலுக்கு யாரெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அன்பு ஆதரவு தராங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட்டு கொடுக்கலான்ட்டு இருக்க நண்பர்களே. ஏதோ என்னால் முடிந்த அளவுக்கு மை சேனலுக்கு யாராவது எந்தளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்குள்ள சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன், அந்த ஐடியாவில் இருக்க நண்பர்களே. ஸோ எனக்கு ஆதரவு கொடுக்கல, என்னுடைய லைஃப்பில் யாரும் ஆதரவு கொடுக்குற சப்போர்ட் எதுவுமே இல்லைனாலும் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் நாள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இந்த 60 அடி நீளமுள்ள 22 சக்கர லாரி டிரைவர் ரமேஷின் வணக்கங்கள் நண்பர்களே. வெல்கம் பேக் டு தி மை சேனல் நண்பர்களே. வீடியோ யூடியூப்பில் எடுத்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நண்பர்களே. ஸோ இதுதான் கோயம்புத்தூர் ட்ரிப்பு பார்ட் 1 வீடியோ நண்பர்களே. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகும்போது என்னோட வீடியோ எடுக்க முடியும் நண்பர்களே. கோயம்புத்தூர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நண்பர்களே. சிரமத்துக்கு மன்னிக்க நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் மிக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் யூடியூப் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பேஜ் போயிட்டு ரமேஷ் ட்ரக் டிரைவர்னு டைப் பண்ணால் என்னோடய யூடியூப் சேனல் வர நண்பர்களே. அதில் சப்ஸ்கிரைப்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்னு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க நண்பர்களே. அது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நண்பர்களே. ஏன்னா சப்ஸ்கிரைப் கம்மியாக இருக்கனால தான் அது மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இத்துடன் என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்து அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மிக நன்றிகள் நண்பர்களே. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. பாய், டாட்டா, see you நண்பர்களே. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த விஜயமங்கலம் டோல்கேட் நண்பர்களே. ஸோ நம்ம விஜயமங்கலம் டோல்கேட் பக்கமாக வந்துட்டோம் நண்பர்களே. இன்னும் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது நண்பர்களே. ஆனால் வீடியோ நான் ரொம்ப லாங்காக போட்டாங்கன்னா
ஒரு சில பேர் லாங்காக போடுறேன்னு சொல்கிறாங்க. வீடியோ ஷார்ட்டாக போட்டால் ஒரு சில பேர் இல்லை ஷார்ட்டாக போடுறேன்னு சொல்கிறீங்க. ஷார்ட்டாக போட்டால் லாங்காக போடுங்கிறீங்க, லாங்காக போட்டால் ஷார்ட்டாக போடுங்கிறீங்க. என்ன பண்ணுறது நண்பர்களே? விஜயமங்கலம் டோல்கேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட் எடுத்து மறுபடியும் இப்போ நம்ம ரிட்டர்னு மோட்டார் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்து கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே. இந்த வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நைட் டைம் எடுத்தனால ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்இடி லைட்டு எல்லாம் போட்டு வராங்க நண்பர்களே. ஸோ அதனால தான் வீடியோவோ சரியாக தெரிய மாட்டேங்குது நண்பர்களே. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நண்பர்களே. இதுதான் ஈரோடு மோட்டார் ட்ரிப் பார்ட்டு 2 வீடியோ நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு போய் மோட்டார் இறக்கிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருப்போம் நண்பர்களே. ஸோ இது பாதி காலையில் பகல் வீடியோ நண்பர்களே, பாதி வந்து நைட்டு வீடியோவாக தான் இருக்குது நண்பர்களே. ஸோ மீண்டும் அடுத்த இது போன்ற ஒரு லாங்கு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. டாட்டா பாய் பாய், see you நண்பர்களே.